ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேசி சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சோயா சங்க்ஸ் வச்சு தாங்க ஒரு கட்லெட் பார்க்க போகிறோம். இது சோயா கட்லெட் பண்ணுறதுக்கு 2 கப் அளவு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். மெனோபாஸ் டைமில் உமன்ஸ் உங்கள் டயட்டில் சோயா சங்க்ஸ் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் போன் ஸ்ட்ரெங்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ எல்லாமே நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி முழுகிற வரைக்கும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்படி விட்டுட்டிங்கன்னா நல்லாவே, ஏன்னா சின்னதாக இருக்கிறதால சீக்கிரமாகவே ஊறிடும் உங்களுக்கு. இப்போ சரியாக 1/2 அன் ஹவர் ஆகிருக்கு, நல்லாவே ஊறிருக்கு பாருங்கள். ரொம்ப வச்சுருக்க சோயா சங்க்ஸ் எல்லாமே நம்ம நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிழிஞ்சு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்தளவு பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சு எடுத்து மிக்சர் ஜாரில் கூடவே 3 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க சோயா சங்க்ஸே போதும், அந்த தண்ணியே போதும், எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான், நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரே ஒரு கொடை மிளகா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் கேரட்டும் துருவி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி தண்ணி பத்தலைன்னா 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா சோயாலேயே நம்ம தேவையான தண்ணி இருக்கும். அப்படி தண்ணி பத்தலைன்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளித்து இந்த மாவு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி தேவையான சைஸ் உருண்டை எடுத்து தேவையான ஷேப்புக்கு நம்ம பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். எல்லா மாவுமே நமக்கு தேவையான ஷேப் ரெடி பண்ண உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அளவு நீங்கள் செட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆனதும், என்ன மீடியமாக சூடானதும் இதை நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை ஒன்றா சேர்த்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் சேர்த்ததும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாமே இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. சோயா சங்க்ஸ் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சோயா கட்லெட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோபி மஞ்சூரியன் மாதிரி இந்த கட்லெட்லாம் ரெடி பண்ணி நம்ம ஃப்ரைட் ரைஸ் கூடயும் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சோயா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுவோம் இல்லையா, பன்னீருக்கு பதில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து சோயா பட்டர் மசாலாவும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா பண்ணும்போது கடைசியாக நம்ம சேர்ப்போம் இல்லையா, ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே இந்த சோயா கட்லெட் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ எல்லாமே நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இந்த கலரில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம வெளியும் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்து சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கும். நல்லா கிறிஸ்பாக சாஸ் கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ எல்லாமே ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க ஆயில் எல்லாமே நல்லா ட்ரெயின் பண்ணி இப்போ நம்ம சூப்பரான சோயா கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணும்போது சாஸோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே மாவை யூஸ் பண்ணி நீங்கள் சோயா லாலிபாப் மாதிரியும் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி லாலிபாப் ஷேப்பில் பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துட்டு வெளியில் எடுத்த உடனேயே இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு குத்தி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சோயா லாலிபாப் ரெடி ஆகிடும். கிட்ஸுக்கு சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி லாலிபாப் மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சோயா கட்லெட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டீ டைமுக்கு பெஸ்ட் ஸ்நாக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த